மருதமலை திரைப்படத்தில் இடம்பெற்றிருந்த இந்த நகைச்சுவை காட்சிக்கு சிரிக்காதவர்களே இருக்க முடியாது. கைதியின் கதையை கேட்டு மனமுருகிய ஏட்டு ஏகாம்பரத்திற்கு கடைசியில் அந்த கைதியே விபூதி அடித்துவிட்டு எஸ்கேப் ஆகிவிடுவார். கிட்டத்தட்ட இந்த காமெடி காட்சியை போலவே புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. பாவம் பசியோடு இருப்பார் என சாப்பாடு வாங்கி கொடுத்த போலீசாரின் கண்ணில் மண்ணை தூவிவிட்டு எஸ்கேப் ஆகி இருக்கிறார் ஒரு போக்சோ குற்றவாளி. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே உள்ள ஒரு ஹாலோ பிளாக் நிறுவனத்தில் 15 வயது சிறுமியும் ஒடிசா மாநிலம் ராயக்காடா மாவட்டத்தை சேர்ந்த மகேந்திரா கமாங்கா என்ற 23 வயது இளைஞரும் பணிபுரிந்து வந்துள்ளார்கள். அந்த சிறுமிக்கும் மகேந்திராவுக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. சிறுமியை மகேந்திரா கமாங்கா பாலியல் வன்கொடுமை செய்ததில் அவர் கர்ப்பம் தரித்திருக்கிறார். 3 மாத கர்ப்பிணியான அந்த சிறுமி புதுக்கோட்டை ராணியார் அரசு மகப்பேறு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். உடனே ஆலங்குடி மகளிர் காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 18 வயது பூர்த்தியடையாமல் சிறுமி கர்ப்பம் தரித்ததால் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் மகேந்திராவை கைது செய்து புதுக்கோட்டை மகிழா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியிருக்கிறார்கள். 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் அடைக்க உத்தரவிடப்பட்டிருக்கிறது. இதனால் அவரை புதுக்கோட்டை மாவட்ட சிறையில் அடைக்க ஆலங்குடி அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் மணமல்லி தலைமையிலான 2 பெண் காவலர்கள், 1 ஆண் காவலர் என மொத்தமாக 4 பேர் மகேந்திராவை காவல்துறையின் ஜீப்பில் அழைத்து சென்றுள்ளார்கள். 6 மணிக்கு மேல் சிறைக்குள் சாப்பாடு வழங்க மாட்டார்கள் என்பதால் ஹோட்டலில் மகேந்திராவை இரவு உணவு சாப்பிட வைத்து சிறையில் கொண்டு சென்று விடலாம் என மனிதாபிமானத்தோடு யோசித்திருக்கிறார்கள். புதுக்கோட்டை மாவட்ட சிறை எதிரே உள்ள ஹோட்டல் ஒன்றில் மகேந்திராவை சாப்பிட வைத்திருக்கிறார்கள். வயிறு நிறைய சாப்பிட்டு முடித்த அந்த இளைஞர் கை கழுவ சென்றிருக்கிறார். கண்ணிமைக்கும் நேரத்தில் காவலர்களின் பிடியிலிருந்து மகேந்திரா தப்பியோடி இருக்கிறார். உடனே போலீசார் அவரை துரத்தியிருக்கிறார்கள். அவரின் வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியவில்லை. சிட்டாக பறந்திருக்கிறார் மகேந்திரா. அதிர்ச்சி அடைந்த போலீசார் கைதி தப்பியோடியது குறித்து மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அபிஷேக் குப்தாவுக்கு தகவல் தெரிவித்துள்ளார்கள். அவரின் உத்தரவின் பேரில் 40 பட்டாலியன் போலீசார் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த காவல் நிலையங்களில் பணிபுரியும் காவலர்கள் என மொத்தம் 200 போலீசாரை வரவழைத்து தேடுதல் வேட்டையை தொடங்கியிருக்கிறார்கள். புதுக்கோட்டை மாவட்ட சிறையை சுற்றியுள்ள பகுதிகள், லாரிகள், பேருந்துகள், சந்தைப்பேட்டை ரயில்வே நிலையம், பேருந்து நிலையம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் டார்ச் லைட், செல்போனில் உள்ள லைட் உதவியுடன் தப்பியோடிய மகேந்திராவை விடிய விடிய தேடியிருக்கிறார்கள். அதோடு மகேந்திராவின் புகைப்படத்தை வாட்ஸ்அப் சமூக ஊடகங்களில் பதிவிட்டு அவரை பற்றி தகவல் தெரிந்தால் உடனே காவல்துறைக்கு தெரிவிக்கவும் என செல்போன் எண்ணை வெளியிட்டுள்ளார்கள். மகேந்திராவை தப்பவிட்டதால் ஆலங்குடி அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் உள்ளிட்ட 4 காவலர்களும் பணியிடை நீக்கம் செய்யப்படுவோமா என்ற அச்சத்தில் உறைந்துள்ளார்கள். பல மணி நேர தேடுதலுக்கு பிறகும் மகேந்திரா கிடைக்காததால் அவரின் சொந்த மாநிலமான ஒடிசாவுக்கு சென்று தேட காவல்துறை முடிவு செய்திருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.